விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ பிரில்லியண்டா இருந்தது. ஒரு படத்தை வந்து ஒரு டிஓபி கண்ணால பார்க்கும்போது வந்து ஒரு படத்தை அப்பா செம்மையா இருக்கு அப்படின்னு பாக்குறதும், அந்த படத்துக்குள்ளேயே போய் நம்மள வந்து வாழ்ற மாதிரியே ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இந்த டீசரை பார்க்கும்போது நிஜமாவே அந்த கிராமத்துக்குள்ள போய் உங்களோட வாழ்ற ஃபீலிங்கை தான் வந்து அந்த விஷுவல்ஸ்ல கொடுத்திருந்தாரு. எங்களோட டிஓபி மகேந்திரன் ஜெயராஜு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் சார். எல்லாருக்கும் வணக்கம். 2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா சார், ஜோதிகா மேம்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ராஜசேகர் சார், மற்ற 2D டீமுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி அரவிந்த் சாமி சார், கார்த்தி சார் நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது. அரவிந்த் சாமி சார் வந்து எங்கள் ஷூட்டில் இருக்கும்போது எங்களை ஒரு லஞ்சுக்கு கூப்பிட்டு போனார். சரி வருஷம் ஒரு மணி சொல்லிடுறேன். அப்போ என்னாச்சுன்னா, சரின்னு சொல்லிட்டு நானே கண்ணன் அரவிந்த் எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டோம். சரி சாரே கூப்பிட்றாருன்னா நமக்கு வந்து வேறு லெவலில் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். லஞ்சுக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலி கும்பகோணத்தில் இருக்கோம். சார் வந்து திருச்சியில் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள்லாம் சாப்பிட போனோம். அங்கே போயிட்டு அங்கே போனால் தான் எனக்கு சாருடைய வேறு ஒரு ஃபேஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னென்னா அங்கே வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம், சார் சாப்பிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு எங்களை கேட்டார், சார் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தார். நான் அப்படி சொன்னோம். அதுக்கடுத்து அதை சர்வ் பண்ணுறவங்ககிட்ட பேச ஆரம்பித்தார். அப்புறம் வந்து செஃபுக்கு கிட்ட பேச ஆரம்பித்தார். அது என்னென்னா அவ்வளோ சார் வந்து அந்த மாதிரி பார்க்கவே இல்லை வரைக்கும். ரொம்ப அக்கறையாக வந்து கேட்டே இருந்தார், எல்லாமே சாப்பிட்டீங்களா, பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஆக்சுவலி அவர் நினச்சிருந்தா நார்மலாக எங்களை கூப்பிட்டு போயிருக்கலாம், சாப்பிட்டு வச்சு பில் பே பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து எங்கள் மேலே அந்த அந்த ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டு எங்களை வந்து கவனித்தது, எங்கள் மேலே காட்டின அன்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு நார்மல் டேவை ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டேவாக மாற்றிடுச்சு. அது எதுவுமே இல்லை, சாதாரணமாக அவர் அந்த ஒரு சின்ன சின்ன அன்பை நம்ம மேலே காட்டினது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உண்மையாகவே வந்து அது மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்தது. தேங்க்யூ அரவிந்த் சாமி சார். ஆக்சுவலி நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். கார்த்தி சாருடைய லாஸ்ட் டே ஷூட் அது. ஆக்சுவலி என்னென்னா, நான் பிரேம் கிட்ட கேட்டேன், பிரேம் இன்னைக்கு கார்த்தி சார் லாஸ்ட் டே ஷூட்டு அப்படின்னா. ஆமாடா அப்படின்னா. இப்போ நாளைக்கு கார்த்தி சார் வரமாட்டாரா அப்படின்னு பார்த்தேன். அவர் வேறு ஷூட் இருக்குடா அப்படின்னா. அப்புறம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் பிரேம் கார்த்தி சார் அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படி பார்த்துட்டு விட்டு அவர் கூட வரைக்கும் சொல்ல போல இருக்கு நீ அப்படின்னா. ஆக்சுவலி என்னென்னா, அந்த கார்த்தி சார் மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்பில் நம்ம கூடவே இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த படத்தை பார்க்குற நீங்கள் எல்லாருமே அதை ஃபீல் பண்ணுவீங்க. அதை நாங்கள் வந்து அங்கே ஃபீல் பண்ணோம், படத்தில் இல்லை ரியலாக ஃபீல் பண்ணோம். ஆக்சுவலி என்னென்னா, கடைசியில் அது ஷூட் முடிஞ்ச அப்புறமா கார்த்தி சார் வந்து எங்கள் டீமில் இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணார். ஆக்சுவலி என்னென்னா, அன்னைக்கு ஒரு 2 days 3 days அதை பற்றியெல்லாம் பேசிட்டு இருந்தோம் சார் பண்ணதை பற்றி. ஆக்சுவலி என்னென்னா, அன்றைக்கி எல்லாமே ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. என்னென்னா, மற்றவங்களை பார்த்து சந்தோஷப்படுறது இருக்கு இல்லைங்களா, ஆக்சுவலி அது வந்து உண்மையாகவே வந்து அந்த மனசு வந்து ஜஸ்ட்டு ரொம்ப கிரேட் தாங்க. ஆக்சுவலி என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு இது வந்து 2D என்டர்டைன்மெண்ட்டுமே அந்த ஒரு கேரக்டர் தான் நினைக்கிறேன். சூர்யா சார், ஜோதிகா மேம், அரவிந்த் சாமி சார், கார்த்தி சார், இந்த பக்கம் வந்து லவ் இவரோட பெஸ்ட்டாக வந்து சொல்ல முடியாது, 96 டேரக்டர் பிரேமு. இவங்க 3 பேர் காம்பினேஷனில் ஒரு படம் உருவாகிறதுல, ஸோ அந்த படத்தில் என்னுடைய பங்கு ஒன்று இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறதுல எனக்கு உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமும் கூட. அதே மாதிரி இந்த படத்தில் இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா, இந்த படம் வந்து நான் வைக்கிற ஃப்ரேமாக இருக்கட்டும், நான் பண்ணுற லைட்டிங்காக இருக்கட்டும், என்னுடைய கம்போசிஷனாக இருக்கட்டும், அது வந்து பார்க்குற ஆடியன்ஸை வந்து எந்த வகையிலுமே அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி, ஒரு பர்சன்ட் கூட அவங்க அந்த படத்துலேருந்து வெளில வரக்கூடாது அப்படின்றத வந்து இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது என்னென்னா, அது ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் அது கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி அது என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். அது என்னுடைய பெஸ்ட்டான்னு தெரியல, அதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். உங்களுடைய அன்பும் உங்களுடைய பாராட்டும் எனக்கும் என்னோட டீமுக்கும் கிடைக்கும் நான் நம்புகிறேன். 27 செப்டம்பர் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கார்த்தி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். அரவிந்த் சார் தேங்க்ஸ் சார். பிரேம் தேங்க்யூ. இங்கே வந்து எல்லா ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், ஊடகங்கள் மற்றும் எல்லா ரிப்போர்ட்டர்ஸுக்கும் நன்றி, வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா. ஐயோ, எவ்வளோ நாங்க ரசிச்சிருக்கோம் தெரியுமா உங்களை வந்து படங்கள்ல பார்த்து. அதுவும் முக்கியமா பசங்களாம் வந்து இவ்வளோ அழகா ஒரு பொண்ணா, அதாவது வீட்டுல வந்து
ஒரு ஆசை இருக்கும்ல, கல்யாணம் பண்ணி அழகா இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான பெண். ஐயோ பட் பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் டூ. ஐ ஹாவ் டு மென்ஷன் தட் டூ. மெய்யழகன் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் சொல்லுங்க. மெய்யழகன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். மேம் கொஞ்சம் முன்னாடி மைக் கிட்ட. ஓகே, டீசர் பாத்தீங்களா? சத்தமே இல்ல, சத்தமே இல்லைன்னு ஒரு டீசர் சொல்லும்போது அத்தனை ஆண்களும் அமைதியா இருக்கிறது நல்லா இருக்கா? எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபேவரட் பார்ட் சார் வந்து அரவிந்த் சார் வந்து நான் கேட்டேன்னு சொல்லுவார். ரொம்ப கியூட்டா இருந்தது சார். ஆக்சுவலி ஆனஸ்டா சொல்லணும்னா நானும் ஆடியன்ஸ் மாதிரியே வெயிட் பண்றேன் 27th படம் பார்க்கணும்னா. 96 எப்படி மேஜிக் பண்ணுதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது எப்படி என்ன பண்ண போகுதுன்னு நானும் வெயிட் பண்றேன். ஆல்ரெடி மியூசிக் சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆல்பம் இவ்வளோ பிடிச்சிருக்கு. எனக்கு பிரேம் சாருக்கு கோவிந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோ சோல்ஃபுல்லான மியூசிக். கமல்ஹாசன் சாரோட சாங் அண்ட் அருள்மை சாங் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆயிருக்கு சார். நான் வந்து 1 hour அழுதுட்டே இருந்தேன். அருள்மை சாங் ஐ டோன்ட் நோ வை அது பிளே லூப்ல அப்படியே வந்துட்டே இருந்தது. அப்படியே தெரியல எனக்கு. நான் தெரியாம என் சின்ன வயசுக்கு போயிட்டேன். அம்மாக்கு ஞாபகம் வந்துட்டாங்க. அந்த பியூர் லவ் வந்து நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை சார் இப்போ வரைக்கும். அது ஆக்சுவலாக சேட் தான். இது வரைக்கும் நான் தேடிட்டே இருக்கேன். அந்த பியூர் லவ் எனக்கு கிடைச்சது இல்லை. ஸோ அவ்வளோ டச் பண்ணது. இந்த மூவி என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த சாங்கே அவ்வளோ டீப்பாக இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலி. நான் ஒரு பாட்டாக இருக்கேன் இந்த படத்துலன்னு. யா எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்க இந்த படத்துல ஒரு பார்ட்டா இருக்கிறது. அண்ட் சக்திவேலன் சார் சொன்ன மாதிரி நம்ம ஊருக்கே வந்து கூட்டிட்டு போற மாதிரி ஒரு அருமையான கதை. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து சில ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும்ல, மெமரிஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட். உங்களுக்கு ஊர் கனெக்ட் ஏதாவது ஒன்று கிடைச்சதா? சைல்ட்ஹுட்டா ஆக்சுவலா நாங்க சிட்டில தான் ஹைதராபாத் சிட்டில வளர்ந்த பொண்ணு மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களே. ஸோ அவ்வளோ இமோஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கல்ல. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ரைட் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரைட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா அமையணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட. ஸோ எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு டெல் யுவர் ஃபேன்ஸ்? நிறைய பேருக்கு ரொம்ப நாள் எதுவும் சொல்லாம இருக்கீங்க, டக்குன்னு சொல்லிடலாமா? வாட் யூ வாண்ட் டு டெல் தெம்? ஃபேன்ஸ்கா என்ன சொல்லணும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்பவுமே சப்போர்ட்டிவா இருக்காங்க. இப்போதுக்கும் வந்துட்டே இருக்கும். ரொம்ப பாசிட்டிவா ஃபீட்பேக் கொடுப்பாரு. நீங்க பண்ணணும் படம் ஏன் பண்ணலன்னு சோஷியல் மீடியாவில் எப்பவுமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி. இன்னும் மென்மேலும் பல படங்கள், பல சக்சஸ்ஃபுல் ஹிட்ஸ் வந்து நாங்க பார்க்க போறோம். ஸ்ரீதிவ்யாவோட நடிப்பை நாங்க பார்த்துக்கோம். இன்னும் நிறைய வந்து திரையில பார்த்து நாங்க என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல 6 வருஷம் கழிச்சு ப்ரெஸ் அண்ட் மீடியாவை பார்க்குறதே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இந்த படம் வந்து போன வருஷம் நவம்பர் 17 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். செப்டம்பர் 27 ஒரு வருஷத்துக்குள்ளார அந்த படம் ரிலீஸே ஆக போகுது. முதல்ல அதுக்கு 2D என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். சூர்யா சார், ராஜசேகர் சாரில் ஆரம்பித்து மேனேஜர்ஸ் வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் வந்து மறக்கவே முடியாது. முதல்ல அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய டீம். ஏன்னா இந்த ஷூட் எவ்வளோ என்ஜாயபுளாக இருந்ததோ அதே அளவுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாகவே நைட். அதனால் அதில் என்னையும் சகிச்சுக்கிட்டு இந்த வேலையும் செஞ்சதுக்கு என்னோட மொத்த டீமுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் மெயினாக என்னுடைய மெய்யழகன் படத்தோட கதாநாயகிகள் 2 பேருக்கும் அவங்கள பற்றி ஒன்று சொல்லணும். தேவதர்ஷினி மேம். ஆக்சுவலாக இந்த படத்தில் அவங்கள காஸ்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா 96 படத்துலேருந்து யாரையுமே இந்த படத்தில் காஸ்ட் பண்ண வேண்டாம், அது ஒரு அதோட சாயல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணோம். கடைசியில் முடியல, எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அதனால் கடைசியில் நாங்கள் அவங்களே தான் காஸ்ட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி மேம். இட்ஸ் அ மெமரபிள், இட்ஸ் அ மெமரி ஃபார் மீ. அண்ட் ஸ்ரீதிவ்யா அவங்கள வேற ஒரு கேரக்டருக்காக நான் ஃபஸ்ட்டே அப்ரோச் பண்ணேன். பட் இதே படத்தில்
ஒரு தங்கச்சி கேரக்டருக்கு. அவங்களால அதை பண்ண முடியல, இருந்தாலும் விடலை. திரும்ப அடுத்தது ஒரு 6 மாதம் கழித்து இன்னொரு ரோலுக்கு போய் அப்ரோச் பண்ணோம், அவைலபிளாக இருந்தாங்க. அது இவங்க 2 பேருமே இந்த ரோலை எவ்வளோ அழகாக பண்ணாங்கங்கிறத நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். ரிலீஸ் நெருங்க நெருங்க எனக்கு கார்த்தி சாரும் அரவிந்த் சாரும் 2 இண்டிவிஜுவல்ஸாக எனக்கு தெரியல. எனக்கு அது ஒரு இதாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா படத்தில் அப்படி தான் இருக்குது. ஒரு பாட்டே நாங்கள் அந்த 2 கேரக்டர்ஸோட இதில் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக ஷூட்டிங் முடிய போகிற ஸ்டேஜில் வந்து அப்போவே நாங்கள் மொத்த டீமுமே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு 1 வாரத்துக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வரமாட்டாங்கல்ல, இவங்களை எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நன்றி சார் 2 பேருக்குமே. அண்ட் இந்த படம் எதை பற்றி பேச போகுது அப்படின்னா, இப்போ சமீப காலமாக வந்து வெறுப்பு, எதிர்மறை சிந்தனைகள் வந்து ரொம்ப ஒரு நடைமுறை ஆயிடுச்சு, ஒரு வழக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதை வேண்டாம், அதை விடுங்கன்னு சொன்னால் நம்மளால் விட முடியாது. ஸோ வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் அதை நகர்த்த முடியும். அது வேறு ஒன்றுமே கிடையாது, அன்புங்கிற ஒரே விஷயந்தான். இந்த படம் அதை பற்றி மட்டும்தான் பேசும், அன்புங்கிற ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு தோணும், உங்கள் உறவுகளை போய் பார்க்கணுன்னு தோணும், சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். அதனால் வர செப்டம்பர் 27 உங்கள் எல்லாரையும் நான் வந்து திரையரங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் ஜஸ்ட் கப்புள் ஆஃப் மினிட்ஸ் சார். அதாவது நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பேண்டமிக் மாதிரி பரவிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நெகட்டிவிட்டி, அது வந்து இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு வேக்சின் மாதிரி எங்களுக்கு வந்து இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் ஒரே ஒரு விஷயம்தான், புரட்டாசி 11 இருக்கட்டும், கிளரோட்டமாக இருக்கட்டும், ஏறுகோல் காணிக்கையாக இருக்கட்டும், அழகான தமிழ் வார்த்தைகள், இந்த கனெக்ஷன் நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சது வந்து இது ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக பண்ண ஒரு விஷயமா? இல்லை, தமிழ் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்கு. ரொம்ப முன்னாடியே ஒரு அறிஞர் சொல்லிட்டாரு, தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு. அதை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான். நம்ம மொழி தொன்மையான ஒரு மொழி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படி அலட்சியமாக விட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். பட் அட்லீஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக அது வரட்டுமே அப்படிங்கிறது தான். டைட்டிலே சுத்தமான தமிழில் தான் வச்சுருக்கோம், மெய்யழகன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததான் இவரை பற்றி நான் என்ன சொல்ல அப்படிங்கிற மாதிரி, மணிரத்னம் அவர்களின் கதாநாயகன். அதாவது ஒரு 2 பக்கம் ஸ்கிரிப்டை கொடுத்தாலும் வந்து அந்த 2 கண்ணில் வந்து அசால்ட்டாக நடிச்சு காட்டிட்டு போகக்கூடிய ஒரு அழகன். அது நடிப்புலையும் சரி, உருவத்திலையும் சரி, மனசுலையும் சரி. அரவிந்த் சுவாமி சார் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் us on stage. Thank you very much. Thank you sir. எல்லாருக்கும் வணக்கம். நான் சொல்லணுமா, நானே பேசிட்டுமா, இல்லை நீங்க தான் கேட்க போறீங்க? முதல்ல நீங்க பேசுங்க சார், அதுக்கப்புறமா ஏதாவது நான் கேட்கிறேன் சார். ப்ளீஸ், the stage is yours. Thank you. Firstly, I'd like to thank Prem sir for writing such a beautiful story. இவ்வளோ ஒரு அழகான ஒரு புத்தகத்தை எழுதி என்கிட்ட என்ன நினச்சி நான் நடிக்க முடியும்னு நினச்சி என்கிட்ட வந்து என்னை அப்ரோச் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்புக்காக ரொம்ப நன்றி. அண்ட் இது ரொம்ப ஒரு அழகான கதை, என் வாழ்க்கையில் நடந்த கதை. அதை நான் வந்து இப்போ சொல்ல முடியாது. டெஃபினட்டாக நான் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி விவரமாக பேசுகிறேன். பட் என்னை ரொம்ப பாதித்து இன்னும் பாதிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம், நேற்று அங்கே ஒரு இடத்துக்கு போனோம் சார் ஷூட்டிங்க்கு, நேற்று ஈவினிங் ப்ரமோஷனுக்கு. அப்போ கார்த்திகிட்ட திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் அந்த விஷயத்த. எனக்கு அது நான் அப்புறம் பேசுகிறேன், அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசுகிறேன். இப்போ நான் அந்த கதையை சொல்ல முடியாது. அதே மாதிரி 2D, சூர்யா, ஜோ, ராஜ்சேகர் அண்ட் த என்டையர் ப்ரொடக்ஷன் டீம், அவங்க வந்து இந்த கதையை எடுத்து பண்ணதுக்காக, அண்ட் ஆல்சோ டு ஹேவ் எக்ஸிக்யூட்டட் இட் ஸோ வெல். அண்ட் என்னோட ஒர்க் பண்ண தேவதர்ஷினி, என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ. நீங்கள் காலேஜில் பார்த்தேன்னு சொன்னீங்க, எத்திராஜா ஓகே. அண்ட் ஸ்ரீ திவ்யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங். அண்ட் ஒர்க் பண்ண எல்லாரோடையும், ராஜ்கிரண் சார் அண்ட் மற்ற நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் இங்கே இல்லை, பட் என்ஜாய்ட் ஒர்க்கிங். அண்ட் யாரையும் மறந்துட்டேனே, நடித்தவங்க, என் கூட நடித்தவங்க யாரும் மறந்துட்டேன். கார்த்தி,
நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன். என்ன சொல்றது, இதில் ஒரு படத்தில் மட்டும் இல்லை, ஐ திங்க் அவுட் சைட் த ஃபில்ம் ஒரு வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எங்கள் 2 பேருக்கும். ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடிக்கடி தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார், ஆனால் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கூட பிறக்காத அண்ணா கண்டிப்பாக. அண்ட் அஃப்கோர்ஸ் பிரேம் சாரோட டைரக்ஷன் டீம் அண்ட் மகி சார் உங்களோட டீம், டிஓபி டீம் எல்லாருமே ஐ திங்க் வி ஆல் என்ஜாய்ட் ஒர்க்கிங் டுகெதர். ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம். அதான் அந்த படத்தோட மூடாகவும் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் சக்தி சார், நீங்கள் கோயம்புத்தூர்லேயும் பேசுனீங்க. உங்களை அந்த படம் எவ்வளோ பாதிச்சிருக்கு, பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்றது எங்களால் உணர முடியுது. அதே மாதிரி 27க்கு அப்புறம் எல்லா ஆடியன்ஸுக்கும் அதே மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ட் வரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் வரணும்னு வேண்டிக்கணும். தேங்க்யூ. இப்போ நான் வரலாம் சார். அதாவது இப்போ பஸ்ல எல்லாம் போகும்போது யாராவது ஒருத்தர் ஒரு சீட்ல போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிளா பக்கத்துல யாராவது வந்து உட்காருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆமா அப்புறம் எந்த ஊருக்கு போறீங்க, அந்த ஸ்டாண்டிங் வந்துருமா, என்ன சாப்பிட்டீங்க, நெக்ஸ்ட் எப்போ நிறுத்துவாங்கன்னு ஏதாவது கேட்டே இருப்பாங்க. இப்ப எதுக்கு நீ என்கிட்ட இவ்வளவு பேசுற அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் ஒன்று விடுவோம் தெரியுமா. அந்த மாதிரியே டீசர் ஃபுல்லா வந்து இருந்தது. தொல்லை பண்ணிட்டே இருக்க மாதிரி, அதாவது ஏதாவது ஒண்ணு கேட்டா இருக்கு, ஏன் நீ இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரியே ஒரு லுக் இருக்கு உங்களுக்கு. ஆர்த்தி சார் வந்து அந்த மாதிரி, அது ரொம்ப கியூட்டா இருந்தது பாக்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் எப்படி சார்? அதேதானா? அட கடவுளே, வெள்ளேந்தியாவே வளர்த்துட்டாங்க சார். அந்த மாதிரி என்ன சார் பண்ணுவாங்க? அவர் நிறைய சொல்லுவாரு, நான் அவ்வளவு கேட்கறது இல்லை. என்ன சொல்லுவாரு சார்? பாதி வந்து வரீங்களா வந்து சொல்றீங்க. இல்ல, அவரு வந்து ஏதாவது சொல்லுவாரு, என்னை பத்தி ஏதாவது சொல்லுவாரு. நான் சொல்லி தானே ஆகணும், எனக்கு நான் அவரை பத்தி சொல்றேன் இல்ல. ஸோ ஏதாவது ஒரு ரிட்டர்னுக்கு ஏதாவது வந்து சொல்லி, அதெல்லாம் நம்பாதீங்க. எதுவும் நம்ப மாட்டேன் சார், அத்தனையும் உண்மையாதான் சார். நான் சொல்றது உண்மை. இப்போ அவர் வந்து அவர் கொடுக்க போது வந்து ரியாக்ஷன். நான் சொன்னதுக்காக ஏதாவது சொல்லுவார், இல்லாட்டி மேடையில வந்து நல்ல விஷயமா சொல்லியிருப்பாரு. இப்போ என்னை பத்தி ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ணணும், ஏதாவது ஒன்று சொல்லணுமேன்றதுக்காக அவர் சொல்லுவார். இப்பவே டிஸ்க்ளைமர் போட்டீங்க நீங்க. எனக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. ஓகே. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சொந்தங்கள்லாம் இருந்திருக்கா சார்? நான் ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப படுத்தி எப்படி நச்சு பண்றேன்? இல்ல, ஆக்சுவலா அந்த டீசர்ல வர விஷயம் தான் படம் இல்ல. அந்த டீசர்ல வர அந்த சீக்வென்சஸ், அது டீசர், அது வந்து ஒரு போர்ஷன் தான். இன்னும் நிறைய டெப்த் இருக்கு ஃபிலிமுக்கு. ஓகே. அண்ட் அது மட்டும் இவரு என்ன இரிட்டேட் பண்றது மட்டும் இல்ல. எங்களுக்கு அவ்வளவுதான் சார் காமிச்சாங்க. அதனால அதுல இருந்து நாங்க வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டோம். அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்க ரசிக்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு வெள்ளந்தியான ஒரு குணம், ஒரு பிள்ளை, நல்ல பிள்ளை. எங்களுக்கு தெரியும் எங்க பிள்ளைய பத்தி, அந்த மாதிரிதான். அண்ட் நீங்க வந்து, அதாவது நாங்க முதலே சொன்னோம், பயங்கர அந்த அழகான மாப்பிள்ளை தமிழ்நாட்டுக்கே நீங்க அப்படிதாங்க. அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து இப்போ பயங்கரமான ஒரு டெரரா வந்து இந்த வில்லனாலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து அப்படியே தூக்கிட்டு போய் கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு ஒரு பயங்கர எமோஷனல் ரைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஹவு ஸ்பெஷல் திஸ் இஸ் டு யூ? திஸ் இஸ் a very special film for me. இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் நான் 1990ல ஆரம்பித்தேன். வெரி வெரி ஃபியூ ஃபில்ம்ஸ் ஹவ் given me this kind of positivity and this kind of, so it's very special. I think Prem is the creator, so all credit to. Okay. சரி, நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்விதான் சார். சொல்லுங்க. எல்லாருமே வந்து அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ள, அரவிந்த் சாமி, இது எவ்வளவு தடவை உங்க காதுக்கு வந்திருக்கு? அதை கேட்கும் போது உங்களுக்கு என்ன சார் தோணும்? அவங்களுக்கு எல்லாம் என்ன பத்தி தெரியாதுன்னு தோணும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நிஜம் அதான். நிறைய நிஜம். அவர் தலையாட்டுறாரு பாருங்க. என்ன? ஆமா, அக்ரி பண்றாரு பாருங்க. இல்ல, எத்தனை பசங்க வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க, நம்ம இந்த மாதிரி இல்லையே, இத்தனை பேர் நம்ம மேல ஆசைப்பட்ட, ஓ காட் நம்ம வந்து அரவிந்த் சாமி மாதிரி இல்லையேன்னு எவ்வளவு பசங்களே ஃபீல் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு சின்ன வயசுல ஒரு ரோல் பண்ணும்போது அந்த ரோலை பார்த்து நான் இப்படிதான் இருக்கேன்னு நம்பிடுறாங்க. சார் இப்போ அப்படிதான் சார் இருக்கீங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம போஸ்டரே அப்படி பாப்போம். சினிமால அந்த மேஜிக் இருக்கு. நிறைய பேர் வந்து சினிமால பண்றத பார்த்துட்டு அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க ரியல் லைஃப்ல நம்புறாங்கல்ல. சரி, சீக்ரெட்டா சொல்லுங்க, அப்படியே வந்து அப்படி இருக்கு உங்களை பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படி? இல்ல, நிறைய விஷயம் தெரியாது. அப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்கன்னு. Okay, thank you sir, thank you so much, and definitely this is going to be a super duper film for you, for every one of us. ஏனா எங்களுக்கு தெரியுது எவ்வளவு அழகான விஷயம். Most importantly, it will be a super duper film for the audience. It's not about எங்க எல்லாருக்கும். Definitely, thank you.
ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுக்க போகுது அண்ட் ஃபீல் குட்டா அழுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து எங்களுக்கு வேணும் சார். அதுதான் வந்து முக்கியமா. தேங்க்யூ சார். Thank you. அண்ட் சோ ஸ்வீட் ஆஃப் யூ No, ஆல்வேஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. you've been hosting really well. Thank you. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பறக்கிற வந்து என்ன ஏதோ மிரட்டினீங்க? என்ன மிரட்டினீங்க? ஹவு கேன் யூ? நான் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிடுவேன் சார். ஆனா எவ்வளோ கியூட்டா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் நேர்ல பார்க்கவே சார். ஒரு பிளாஸ்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இவங்களை டைரக்ட் பண்ணும்போது டெஃபினட்டா. அண்ட் புழுதி பறக்கிற அந்த பருத்தி வீரனா இருக்கட்டும், எங்க மனசு எல்லாத்துலயும் வந்து வந்து உட்கார்ந்த கடைக்குட்டி சிங்கமா இருக்கட்டும், மண்ணுன்னு வந்து ஒரு காலை எடுத்து வச்சாலே நம்ம ஆளு வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு படமும் கிராமத்து கதையில அவரோட ஸ்லாங்கு, அந்த அந்த ஸ்லாங்கை பிடிக்கிறது, பாடி லாங்குவேஜ், அவங்க பேசுறது, அந்த கெத்து எல்லாமே அத்தனை உழைப்பை கொட்டக்கூடிய எங்களோட கார்த்தி சார். மெய் அழகனா தஞ்சை மண்ல காலை எடுத்து வச்சிருக்காரு. ப்ளீஸ் மெய் அழகன்ல உங்களை சந்திக்க வராரு எங்களோட கார்த்தி சார். ஒரு வாட்டி நம்மளோட ஸ்டைல்ல அவரை வந்து வரவேற்கணுமே, இல்ல உங்களை வந்து அவரோட ஸ்டைல்ல வரவேற்க சொல்லுவா ஃபர்ஸ்ட். என்ன மாமா சௌக்கியமா? அப்படி போய் நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் குடும்பத்தோட இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கீங்க. ஸோ ஹாப்பி டு see all of you. பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தரும் பேசும்போது மேலகன் எவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லிட்டே இருந்தாங்க. 96 ஒரு படம் நம்ம எல்லாருமே ரொம்ப பாதிச்ச படம். அந்த கதை மட்டும் இல்லை, அந்த கதையை வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ண விதம், அதுல இருந்த இசை, அதுல இருந்த உரையாடல், அதுல ஒரு வார்த்தை தப்பா இருந்தா கூட அந்த படமே ஒர்க் ஆகாது. அப்படி வந்து இழைச்சு பண்ண ஒரு படம். அந்த படம் பார்த்துட்டு நான் பிரேம் சார்கிட்ட கூப்பிட்டு நான் பேசியிருந்தேன். பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணி சொல்ற மாதிரி நிறைய படங்கள்ல கிடைக்கிறது இல்ல. பெரிய வெற்றி படங்கள்ல கூட அது அமையறது இல்ல. பட் இந்த படத்துல இன்னைக்கு நம்ம மறக்க முடியாத ஒவ்வொரு காட்சி அவ்வளவு அழகா இருக்கும். அவர்கிட்ட கூப்பிட்டு பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நம்ம ஜெய்பிஎம் டைரக்டர் ஞானவேல் சொன்னாரு, ஏங்க உங்களுக்காக ஒரு கதை வச்சிருக்காரு, உங்ககிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு, பயப்படுறாருன்னு மட்டும் சொன்னாரு. இப்படி ஒரு மனுஷன் எனக்கு ஒரு கதை வேற எழுதி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு டபார் நானே மெசேஜ் போட்டேன். வேற யாருக்கும் போயிடக்கூடாது, நமக்கு வரணுங்கிறதுக்காக. ஸோ அவருக்கு மெசேஜ் பண்ணி சொன்னேன், நம்ம மீட் பண்ணலாமா, எனக்கு இந்த கதை ரெடியாக இருந்தால் கொடுங்கன்னு சொன்னேன். அவர் வந்துட்டு ஒரு புக்கு கொண்டு வந்தாரு. இந்த புக்கை மட்டும் நீங்க படிச்சிருங்க அப்படின்னு சொன்னாரு. சரிங்க அண்ணா. இப்ப நடுவில் நீங்க வேற எதுவும் படம் பண்ணலையா? 96 முடிச்சுட்டு 6 வருஷம் படம் பண்ணலைங்க இந்த மனுஷன். எப்படி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வச்சாங்கன்னு தெரியல, வேற இல்ல ப்ரொடியூசர்ஸ் தான் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல. பட் அதுதான் பிரேம். ஒரு பணம் புகழ் பின்னாடி ஓடுற ஆள் இல்ல, அந்த ஆர்ட்டுக்காகவும் அந்த எழுத்துக்காகவும் மட்டுமே இருக்கிற ஒரு அபூர்வ சில மனிதர்கள் இருப்பாங்களே, அந்த மாதிரி பொருட்காட்சியில வைக்கிற பீஸ் வேறு. அப்படி ஒரு ஆள் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸ்கிரிப்ட் படிச்சேன். படிக்கிறதுக்கு ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. ஏன்னா அப்புறம் கண்டினியூஸா ஷூட்டிங்ல இருந்தேன். அந்த புக்கை படிக்கும் போதே ஒரு 6 இடத்துலயாவது கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்கு. ஐயோ பேப்பர் நனைஞ்சிருச்சேன்னு சொல்லி நான் திருப்பிட்டு இருக்கேன். படிச்சு முடிச்சுட்டேன். எனக்கு வந்து அந்த அந்த புக்கை பத்தி என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா மனசுக்குள்ள வந்து சக்தி சொன்ன மாதிரி அவ்வளோ உணர்ச்சிகளை கொண்டு வருது. நான் தேங்க்ஃபுல்லி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். நான் அப்பா அம்மா வந்து கிராமத்துல இருந்து வந்தவங்க. நான் சென்னையில படிச்சிருக்கேன். பட் என்னோட ஹாலிடேஸ் ஃபுல்லா கிராமத்துல தான் இருக்கும். இந்த படம் வந்து இந்த புக்கு படிக்கும் போது எனக்கு இருந்த உணர்வு என்னன்னா, இது தமிழ்நாடு, இது நம்மளுது இல்லை, இதுதான் நாம இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டே இருந்துச்சு. அது கரெக்டா கோவிடுக்கு அப்புறம் ஐ திங்க் இந்த படம் கூட இந்த புக்கு கூட கோவிட்ல எழுதின புக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கோவிட் வந்து அந்த பீரியட் நம்ம எல்லாருமே யோசிக்க வச்சிருக்கு. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், நம்ம அப்பா அம்மா என்ன இருக்காங்க, அப்பா அம்மா கிட்ட பேசுறோமா, அண்ணன் தம்பி கூட பேசுறோமா, நம்ம சொந்தக்காரங்க கூட பேசுறோமா, நம்ம ஊருக்கு போறோமா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோமா, அந்த தேடல் எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கு. நான் இப்ப வந்து சென்னையில ஒரு தீபாவளி பொங்கல்னா சென்னை காலி, இங்க யாருமே இருக்கிறது இல்ல. டோல்கேட்ல போய் நின்னோம்னா அத்தனை வண்டி நிக்குது. எல்லாரும் ஊருக்கு தான் போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கு. நம்மளுடைய ரூட்ஸ் என்னவோ அதை விட்டுறக்கூடாதுங்கிற தேடல் இருக்கு. அதை மிக கச்சிதமா கேப்சுலேட் பண்ற படமா நான் மேலகன் பாக்குறேன். அண்ட் இந்த படம் வந்து படம் பார்த்தவங்க ஒவ்வொருத்தரா வந்து பிசினஸ்ல பாக்குறாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க. எப்படிங்க அந்த கதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னாங்க, இவ்வளவு கமர்ஷியலான ஒரு படம் இது ஏங்க நான் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொன்னேன். ஆக்ஷனும் காதல் காட்சி மட்டுமே கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுல வந்து அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இந்த படம் பேசுது. ஸோ அந்த வகையில் இந்த படம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் மேட்ருக்கு வரேன். அவர் என்னமோ என்ன அண்ணன்ட்டு அருண்சாமி சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அதுல வேற வந்து இவ்வளவு பிரஸ் இருக்காங்க, கையெல்லாம் வச்சு மிரட்டுறாரு. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு, பயமா இருக்கு. அவர்கிட்ட வருவோம். என்னன்னா பஞ்சாயத்து தீர்க்க வேண்டியது இருக்கு. எனக்கு வந்து
கைதி வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபுல்லா நைட்லயே ஷூட் பண்ணோம். ஃபுல் நைட் ஷூட்டிங். லோகேஷ் கொண்டு எடுத்துருவான், டெய்லி ஃபைட் வேற. இந்த படத்துல வந்து மறுபடியும் ஃபுல் நைட் ஷூட்டிங். ஆனா நல்லபடியா ஒரு ஃபைட்டு கிடையாது படத்துல. அதனால ஃபைட்லாம் எதிர்பார்த்து வந்துடாதீங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு நைட்லயும் அருண்சாமி சார் கூட உட்காந்து நாங்க பேசிட்டு இருந்த விஷயங்களாகட்டும், ஏன்னா அவரே பேசிட்டு இருந்தாரு, நான் கேட்டு இருந்தேன்னு சொன்னா அவர் கோவப்படுவாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம். ராஜகிரண் சார்லாம் வந்து ஒரு கதையை ஓகே பண்றதே அவ்வளவு பெரிய விஷயம். அவர் வந்து தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம், இந்த படத்துல இந்த கதை அதுல எழுத்துருக்கிற ஒரு விஷயமும் மிஸ் ஆகாம கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னாலே போதும், அதான் பெரிய விஷயம்னாரு. ஸோ நானும் அருண்சாமி சார் நாங்க பேசும்போது இந்த சீன்ல இருக்கிற இந்த அழகு குறையாம நம்ம என்ன பண்ணிட முடியும், அதை ஒரு சின்ன பெசகு கூட மிஸ் பண்ணிடாம கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறதான் ஐ திங்க் எங்களோட கான்வர்சேஷன் மோஸ்டா அதை பத்தியே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அருண்சாமி சார் சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் ஒரு வில்லேஜ் பாய் அப்படிங்கிறாரு. அவர் வில்லேஜ் பாய் மாதிரி அங்க இருக்காரு. யார் சொல்ல ஒத்துக்க முடியாது, நான் இன்ன வரைக்கும் ஒத்துக்கல. ஆனா அவருக்கு அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்கு, அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்கு. தஞ்சாவூர்ல போய் அங்கேயே இருந்து அந்த படம் ஃபுல்லா நாங்க ஷூட் பண்ணது. அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன், எங்க தஞ்சாவூருக்குன்னு ஸ்லாங் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். இல்லைங்க, சுத்தமான தமிழ்னா தஞ்சாவூர்ல பேசுதான் சுத்தமான தமிழ், மற்ற எல்லா ஊர்லயும் ஆக்சென்ட் இருக்கும், பட் சுத்தமா கிளீனா இருக்கிறது தஞ்சாவூர் தான் சொன்னாரு. அப்ப அங்க ஒரு தமிழ் டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களை கூட்டிட்டு வந்து எங்கட விட்டாங்க. அவங்க வாப்பா அப்படின்னாங்க. ஓ இதுதான் தஞ்சாவூரா, நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதாவது வெள்ளந்தியா ஒரு சின்ன ஒரு பிளாக் கூட இல்லாம நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம அப்படி அன்பை கொட்டுறது இருக்கு இல்லையா, அது அந்த ஒரு செகண்ட்ல புரிஞ்சுது. அதை பிடிச்சிக்கிட்டு தான் படம் ஃபுல்லா நான் டிராவல் ஆனேன்னு சொல்லலாம். அண்ட் பாலா சார் ஒரு இடத்துல அழகா சொல்லியிருந்தாரு, 2 பேர் உட்கார்ந்து பேசுறதே ஒரு அழகான திரைப்படம் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா சந்திக்கிற 2 பேர் பகிர்ந்துக்கிறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கும், அதுல அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்க முடியும். அதை வந்து எப்படிதான் அந்த மனுஷன் எழுதினாருனே தெரியல. அதுவும் 6 நாள்ல எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு. இது என்னமோ வந்து அப்படியே ஒரு ஃப்ளோல எழுதுன ஒரு கதைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் நடிச்சது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அண்ட் 27th இந்த படம் வரப்போகுது. இட் வில் பி another ஸ்பெஷல் ஃபிலிம். 96 எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஃபில்மோ அந்த அளவுக்கு இந்த படமும் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்மா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் முக்கியமா கோவிந்த் வசந்தா மியூசிக் பத்தி சொல்லணும். 96 காதலே காதலே வந்து இன்னைக்கும் எல்லாரும் ஒய்ஃபுக்கும் லவருக்கும் வச்சிருக்கிற ரிங்டோன் வந்து காதலே காதலேன்னு அந்த பாட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி அவன் ஊருக்கு போகும்போது இந்த படத்தோட பாட்டை கேட்டுட்டு போகாம இருக்க மாட்டாங்க. அண்ட் அகைன் கமல் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். அவருடைய அந்த ஒரு லயன்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்றதா, அவர் பாடி கொடுத்தது அந்த படத்துல வர ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அதுக்கு அவர் ஆட் பண்ண வேல்யூ வந்து கொஞ்சம் கிடையாது. ஸோ கமல் சார், நம்ம உலக நாயகன் அவர்களுக்கு மறுபடியும் உங்க எல்லாரும் முன்னாடி நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கதை அழகா வந்து சேரணும் அப்படிங்கும்போது 96ல இருக்கிற ஒவ்வொரு பொக்கிஷம், ஒவ்வொரு டெக்னீஷியனும் அப்படியே இந்த படத்துக்குள்ள வந்தது. மகி வந்ததாகட்டும், இல்ல கோவிந்த் வசந்தா வந்ததாகட்டும், எடிட்டர் ஆகட்டும், அவங்க அப்படியே இந்த படம் இந்த கதையே அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிச்சு. அந்த கதை என்னென்ன தேவையோ அதை ஒவ்வொன்றா செதுக்கிச்சுன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் ஃபில்மாவே நான் அதை பார்க்குறேன். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் 2D அண்ணா கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனையே இருக்காது. இந்த படம் எப்படி வரணுமோ மிஸ் ஆகாம கரெக்டா வந்துடும், கரெக்டா கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த வகையில இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து முழுசா வந்திருக்கு இல்லையா, அந்த ஒரு வடிவம் இருக்குல்ல, அது ஐ ஃபீல் இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் அகைன் நம்மளோட லக்கி ஆங்கர் அஞ்சனாவும் இங்க வந்துட்டாங்க. படம் நிச்சயம் வெற்றி பெறணும். ஓகே சார். எஸ், பாருங்க. தேங்க்யூ சார். நாங்க வந்து ஒவ்வொரு கிராமத்து கதையிலும் நாங்க ரசிச்சது வந்து நீங்க அந்த எடுத்து பேசுற ஸ்லாங் தான். நீங்க இப்ப சொல்லிட்டீங்க ஸ்லாங்லாம் கிடையாது, இதுதான் வந்து நார்மலா சூப்பரான ஒரு தமிழ், அதை வந்து நான் பேசியிருக்கேன்னு. என்ன மாமா சௌக்கியமாவா நாங்க கேட்டுட்டோம். தஞ்சையில இருக்கிற அந்த எப்படி பேசுனீங்கிறது எங்களுக்கு கேட்கணும்ல. ஒரு 2 டயலாக் அப்படியே எடுத்து விட்டீங்கன்னா சொன்னா சென்சார் இருப்பாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறது வந்து பரவாயில்ல சொல்லுங்க, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி பீப் போட்டுக்கலாம். அத்தான் படம் ஃபுல்லா வந்து அருண்சாமி சார் அத்தான் பேசிய கொலை எடுத்துட்டேன் நான். அதுல ஒரு சீன்ல வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம், அவர் பர்ஸ்ல நிறைய காசு இருக்கும். இவ்வளோ காசை யாராவது பேக்ல வைப்பாங்களா? பர்ஸ்ல தானே வைக்கணும். அவர் வர சாப்பிட்டு இருக்காரு, அவர் எழுப்பணும். எப்படி எழுப்புறது? அதான் கொஞ்சம் சூத்தாம்பட்டையை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்ல வச்சு விடணும். அந்த வார்த்தை எனக்கே புதுசா இருந்துச்சு. இப்படிதான் பேசுவாங்களா? இல்ல எங்க ஊர்ல இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த யதார்த்தம் இருக்கு இல்லையா, எந்த ஒரு ஸ்கிரீன் இல்லாம ஃபில்டர் இல்லாம, நம்ம நோ ஃபில்டர்னு போடுவோம்ல ஹேஷ்டேக்ல, அந்த மாதிரி நோ ஃபில்டர் ஜோன்ல இருக்க ஒரு கேரக்டர். நம்ம ஊர்ல பொதுவா
ரொம்ப நல்லவனா இருக்கிறவன் பாசமா இருக்கிறவனை வந்து ஏமாளின்னு சொல்லிடுவோம். ஆனா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ண கேரக்டர் வந்து மத்தவங்க என்ன சொன்னாலும் தன்னோட இயல்புல இருந்து மாறாம இருக்கிற கேரக்டர் இருக்கு இல்லையா? சோ அதுதான் அந்த கேரக்டர். ஐ அது திங்க் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு அவரு. சோ அதுல அவருக்கு தான் எல்லா பெருமையும். ஃபிட்ஸ் லைக் அ க்ளவ் சார். கார்த்தி சார் அந்த மாதிரி தான்ங்கிற மாதிரி தான் நாங்க பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா நம்ம டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு அழகான ஒரு நாஸ்டாலஜிக் கனெக்ட் வந்து அந்த பாடல்கள் மூலியமா கொடுக்கறத 96லயே வந்து பார்த்தோம் இல்லையா? ஏன்னா அந்த ஒரு பாட்டு பாடின உடனே அப்படியே எல்லா ஃபீலிங்ஸும் கொட்டிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜா சார் பாடல்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த படத்துலயும் அந்த மாதிரி நாங்க ஏதாவது எதிர்பார்க்கலாமா? ராஜா சார் மியூசிக் இல்லாம இவர் கதை எழுத மாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காரு. அது ரொம்ப அழகான ஒரு சிச்சுவேஷன்ல வரும். அதனால நீங்க அந்த படத்துல பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா சார். அண்ட் வந்து நான் கேட்டேன், ஏங்க இது வந்து above 35ல இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், 20ஸ்ல இருக்கிற பசங்களுக்கு பிடிக்குமா, இந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு கதை பிடிக்குமான்னு கேட்டா, இல்லைங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சின்ன சின்ன பசங்கிட்ட வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அட பாவிகளா, நீங்க இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துருக்கீங்களா, நான் எந்நேரமும் போனுக்குள்ளேயே இருக்கோம், எங்களுக்கு இந்த அவுட்டோர் லைஃபே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சொந்தங்கள் இருக்குன்னு தெரியலன்னு சொன்னாங்க. ஏன்னா இங்க எல்லாருமே சிங்கிள் சைல்டு ஆயிடுச்சு. ஸோ அப்ப அத்தை மாமா சித்தப்பாங்கிற அந்த சொந்தங்களும் இல்லாம போயிடுது, கசின்ஸுங்கிற விஷயமே இல்லாம போயிடுது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து ஒரு தெரப்பி மாதிரி நாங்கள் போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார் இந்த படத்தை. அண்ட் சரி, ஏதோ உங்களை ரொம்ப தொல்லை பண்றேன்னு சொல்லிட்டே இருந்தாரு அவரு, படத்துல இருக்க மாதிரியே தொல்லை பண்ண. என்ன அப்படி தொல்லை பண்ணீங்க? என்னங்க, நைட் ஷூட்டிங் போயிட்டு வருவோம். நைட் ஷூட்டிங் போயிட்டு வெறும் வயிற்றுல தூங்க முடியுமா? தூங்க முடியாது. காலைல சாப்பிடணும். இவர் தூங்குறேன் பாரு. உடனே காலைல எழுப்பி வாங்க சார் சாப்பிட போலான்னு சொல்லி சாப்பிட்டு போய் தூங்க வச்சிருவேன். அதுக்கப்புறம் கரெக்டாக 1 மணிக்கு எனக்கு பஸ் வரும், அவர் தூங்கிட்டு இருப்பாரு. திரும்ப 1 மணிக்கு எழுப்பி வாங்க லஞ்சு கம்பெனி கொடுங்கன்னு கூட்டிட்டு போவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தொல்லைகள் தான். 1 மணிக்கு ஒரு மனுஷனை தூக்கத்துல இருந்து எழுப்பிட்டு சாப்பிடறதுக்கு அதுவும் அப்படின்ற இல்லைங்க, இந்த படத்துல அட்வான்டேஜ் என்னன்னா சாங் ஃபைட் இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. ஸோ டயட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. காரைக்குடியில வேற தங்கி இருக்கோம், சாப்பாடுக்கு சொல்ல வேணுமா? அதனால 2 பேருமே ஃபூடிஸ், ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். மகி சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, திண்டுக்கல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனாரு, பேர் சொல்லலாம் இல்ல சார், பொன்ராம். காலையில 8 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களா? காலையில 8 மணிக்கு பிரியாணி, அதாவது தம் திறந்த உடனே சார் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தாரு. நன்றி சார். நல்லா சாப்பிட்டுருக்கீங்க. நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா, நாங்க நாங்க சந்தோஷமா வேலை செஞ்சுதானே மக்கள் சந்தோஷமா படம் பார்க்க முடியும். அதனால நாங்க ரொம்ப ஹாப்பியாவே இருந்திருக்கோம். ஆனா நீங்க பிரியாணி சாப்பிடுற அழக நாங்க தான் அவ்வளவு பார்த்து ரசிச்சிருக்கோமே சார். அது 8 மணிக்கு பார்த்தா நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே, ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க மேல இருக்கீங்க அவர் கீழே இருக்காரு, இப்படி மாத்தி இருக்கும்போது நான் மாத்தி சப்போர்ட் பண்ணுவேன். இருந்தாலும் அவர் பக்கம் நியாயம்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை கூப்பிட்டு தானே கேட்கிறோம். சார் வாங்க சார், நீங்க மேல வாங்க சார் ப்ளீஸ். அட அட அட, என்ன அழகா இருக்கு இது பாக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு இங்க இருந்து பாக்க. கீழே இருந்து நிறைய ஆக்ஷன்லயே சொல்லிட்டு இருந்தேன் சார், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு போல இருக்கு சார். இல்ல சார், என்ன எனக்கு இவரு கடைசியில பேசுறாரு, என்னமோ சொல்லிட்டு போயிடலாம், அதுக்காக நான் வந்து அதனாலதான் உங்களை வந்து நான் பாருங்க மேல கூப்பிட்டேன். கடைசியா அப்படி முடிக்க விட மாட்டோம், உங்களை தரப்ப சொல்லிடணும் அப்படின்னு. எனக்கு வந்து அவர் சொல்றதே பெட்டர்னு நினைக்கிறேன் நான். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? பட் இட் இஸ் சோ குட் டு see both of you on screen. அது ஒரு மாதிரி ஒரு கலாட்டா, ஒரு மாதிரி அழகா, இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப ஓவர் யூஸ் ஆயிடுச்சு சார். அதை எப்படி சொல்றேன்னு தெரியல. ஒரு அந்யோன்யமா, ஒரு அன்பா, ஒரு பாசப்பிணைப்பு, ஒரு அந்த மாதிரி ஒரு குடும்பத்து கதையில பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. இட் வாஸ் brilliant to watch you on screen and I'm sure இது ஒரு பெரிய திருவிழாவா எங்க எல்லாருக்குமே வந்து இருக்க போகுது. ஸோ மெய்யழகன் டீமை வந்து மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் us on stage for a photo opportunity. கார்த்தி சார், தேங்க்யூ. 2 பேரும் சேர்ந்து ஒரு வாட்டி கை காட்டினீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். தேங்க்யூ சோ மச். புரட்டாசி 11 உங்க எல்லாரையும் வந்து பெரிய திரையில, நாங்க வெளி திரையில சந்திக்க வரோம். மெய்யழகன் டீமை வந்து மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் us on stage for a photo opportunity. பிரேம்குமார் சார் மேடைக்கு வரவும், தேவதர்ஷினி மேம் ப்ளீஸ் ஜாயின் us on stage. ஸ்ரீதேவி, எங்களோட டிஓபி மகேந்திரன் அவர்கள், எவ்ரிஒன் தேங்க்யூ.